கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 19 அதன் 11வது வசனம். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு என்று சங்கீதக்காரன் எழுதுவதை காண முடிகிறது. ஒரு பெரிய அறுவடையாக, ஆசீர்வாதமாக, நன்மைகளாக மனித வாழ்வை நிரப்புவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று வேத வசனங்களின் மகத்துவங்களையும் கர்த்தர் எழுதி கொடுத்து மனிதன் கை கொள்ளுவதற்காக நியமிக்கப்பட்ட பிரமாணங்களுடைய மகத்துவங்களையும் இந்த சங்கீதக்காரன் தியானித்து எழுதி அவ்வளவு மகிமை நிறைந்த தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்கிற, அவைகள் செய்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பலன் உண்டு என்று தான் கண்டுகொண்டதை ஜனங்களுக்கு போதகமாக எழுதுவதை நாம் இங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் பலன் தர முடியாத எத்தனையோ காரியங்களுக்கு, ஆலோசனைகளுக்கு செவிசாய்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, யாதொருவர் கர்த்தருடைய குறைவற்ற பிழையற்ற பரிசுத்தமான வேத எழுத்துக்களை நன்றாய் கவனித்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அந்த வேத வசனத்திற்கு ஒப்புவித்து அதை கை கொண்டு வாழ ஒப்புவிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மிகுந்த பலன் உண்டு அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தங்களுடைய எண்ணங்களுக்கு மேலான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தங்கள் தகுதிக்கு மேலான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தங்களுடைய சுய முயற்சிகளினாலே முடியாத பலனை கர்த்தர் கொடுக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே இந்த சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்துவித்து தருவது போல நாம் தேவனுடைய வசனம், அவைகள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய பலன்கள் மேல் பூரணமான பலன் உண்டாக, மிகுந்த பலன் உண்டாக, மிகுந்த நன்மைகள் உண்டாக, மிகுந்த நன்மைகள் உண்டாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல நம்முடைய தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேத வசனங்களை நம்முடைய வாழ்வில் கை கொள்ளுகிற நபர்களாய் காணப்படுவோம். அப்போ மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிற வேத வசனம் கை கொள்ளாமல் போனால் மிகுந்த பாடுகளும் உண்டு என்பதை அங்கே சொல்லுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்தை நம்முடைய வாழ்வில் கை கொண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற மிகுந்த பலனை நம்முடைய வாழ்வுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகா பெரிதான மேன்மையான கிரியைகளை எங்கள் மத்தியிலே நடப்பித்து கொண்டு வருகிறீங்க தகப்பனே. இந்த நாளிலேயும் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு சொல்லித்தந்து அந்த வேதத்தின் மகத்துவங்களை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு என்று எங்களுக்கு ஒன்று கூட தெளிவுபடுத்தி இருக்கிறீங்கப்பா. மனிதன் ஏதோ கை கொண்டு ஏதோக்கு கீழ்ப்படிந்து ஒரு பலனும் இல்லாமல் தன் வாழ்வை நஷ்டப்படுத்துகிற காலங்களிலே கர்த்தருடைய வேத வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று திரும்ப அந்த வார்த்தைகளை உணர்த்திவிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். நாங்கள் வேத வசனத்தை கை கொண்டு எங்கள் வாழ்விலே மிகுந்த பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை நடத்தி செல்லும். அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.